அனைவருக்கும் மகிழ்ச்சி, அனைவருக்கும் சந்தோஷம், அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சியான வணக்கங்கள். அதாவது என்பிபி அரசாங்கம், அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய புதிய வரவு செலவு திட்டம் சில தினங்களுக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் முன்யோசனைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்யோசனைகளில் அஸ்வஸ்வ பெறுகின்ற அல்லது வருமானம் குறைந்த அல்லது இந்த ரெண்டையும் தவிர்ந்த வறிய பல மக்களுக்கான உதவி திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன, முன் யோசனைகள் வைத்திருக்கின்றன. ஏற்கனவே வழங்கப்பட்ட கொடுப்பனவுகளை விட புதிதாக பல ஆயிரம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டு அதற்கான முன் யோசனைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. குழந்தைகள், முதியோர்கள், நோயாளிகள், கர்ப்பிணிகள், பாடசாலை மாணவர்கள் என்று பல தரப்பினர்களுக்கான கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவுகள் இன்னும் சில மாதங்களில் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் பெரும்பாலும் காத்திருக்கின்றன. எனவே நான் இப்பொழுது கூறின குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள், பாடசாலை மாணவர்கள், கர்ப்பிணிகள் என்று அனைவரும் வருமானம் குறைந்த மக்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தினுடைய ஒரு மகிழ்ச்சி எதிர்காலத்தில் காத்திருக்கின்றது. இது சம்பந்தமான விரிவான விளக்கங்களை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வமுள்ளவராக இருந்தால் எமது காணொலி சேவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவாக அன்பாக கேட்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் நாங்கள் இந்த மகிழ்ச்சியான செய்தியினுடைய விரிவாக்கத்தை பார்ப்போம். அஸ்வஸ்வ பெறுவதற்கு எதிர்பார்த்திருப்பவர்கள், இவற்றுக்கு அப்பால் இருப்பவர்கள் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகள் பெறுவர்கள் என்று அவர்களுக்கான பல நன்மைகள் தற்போதைய வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. முன் யோசனைகள், முன்மொழிவுகள் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது தற்போதைய நிதியமைச்சர் என்ற அடிப்படையிலும் ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரா குமார திசாநாயக்கா அவர்களால் சில தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட பல சிறப்பான வறியவர்களுக்கான யோசனைகள் வருமானம் குறைந்த மக்களால் வரவேற்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக காணப்படுகின்றது. எனவே இவ்வாறு வைக்கப்பட்ட இந்த புதிய பட்ஜெட்டினுடைய வரவு செலவு திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் அனைத்து கொடுப்பனவுகளும் அனைத்து அதிகரிப்புகளும் அனைத்து நடவடிக்கைகளும் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறப்படுகின்றது. நடைமுறைப்படுத்தப்படும். எனவே சில தினங்களுக்கு முன்னர் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து பல நன்மைகளை குறிப்பிட்டு, குறிப்பாக குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் சம்பந்தமாக ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். இந்த குழந்தைகள் உள்ளடக்கப்பட்ட இல்லங்கள், விடுதிகள் அப்படியான இடங்களில் இவர்களுக்கான ஒதுக்கீடாக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். குழந்தைகளுக்காக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த குழந்தைகளினுடைய இல்லங்களில் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அவர்களுடைய கணக்கில் 2000 ரூபாய் வைப்பில் இடப்படும். மேலும் அந்த குழந்தைகளை பராமரிக்கின்ற பாதுகாவலர்களுக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 3000 ரூபாய் என்ற அடிப்படையில் வழங்கப்படுகின்றது. அதாவது குழந்தைகளினுடைய பேரில் வைப்பிலிடப்படுகின்ற பணத்தினுடைய பெறுமதி 2000 ரூபா. அந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாதுகாவலருக்கு 3000 ரூபா, மொத்தமாக 5000 ரூபா. இந்த குழந்தைகளினுடைய வைப்பிலிடப்படுகின்ற அந்த 2000 ரூபாய் எதிர்காலத்தில் அந்த குழந்தைகள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள், அவர்களுக்கான வாழ்க்கை தரத்தையும் நம்பிக்கையை கட்டியெழுப்பதற்காக இந்த 2000 ரூபாய் குழந்தைகளிலிருந்து அவர்களுடைய கணக்குக்கு வைப்பிலிடப்படுகின்றது. ஏனைய பாதுகாவலர்களுக்கு வழங்கப்படுகின்ற 3000 ரூபாய் தற்போது அந்த குழந்தைகளுக்கான உணவு, உடை, அப்படியான இதர தேவைகள், கல்விக்கான அப்படியான தேவைகளுக்காக அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. எனவே இது ஒரு சிறப்பான யோசனை. குழந்தைகளினுடைய வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதில் ஐயப்பாட்டுக்கு இடமில்லை. எதிர்காலத்தினுடைய தூண்களாக குழந்தைகள் காணப்படுகிறார்கள். குழந்தைகளினுடைய முக்கியத்துவம், அவர்கள் மீதான கரிசனைகளை கருத்தில் எடுத்துத்தான் இந்த குழந்தைகளுடைய பெயரில் 2000 ரூபாய் பப்பில் மாதாந்தம் விடப்படுகின்றது. குழந்தைகள் பாதுகாவலர்களுக்காக மாதாந்தம் 3000 ரூபாய் முன்வைக்கப்படுகின்றது. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அனைவராலும் வரவேற்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அஸ்வஸ்வ எவ்வாறு அதுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது, அஸ்வஸ்வ பயனாளிகள் எவ்வாறு இதற்கூடாக நன்மைகளை பெறப்போகிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோமானால், இந்த நோயாளிகள் முக்கியத்துவம் பெறுகின்றார்கள். அஸ்வஸ்வ பெறுகின்ற குடும்பங்களைச் சேர்ந்த நோயாளிகள், அஸ்வஸ்வக்கு அப்பாற்பட்ட நோயாளிகளும் இதுக்கு உள்ளடக்கப்படும். இந்த நோயாளிகள் குறிப்பாக இந்த நோயாளிகளுக்கு மாதாந்தம் 7500 ரூபாய்
தற்பொழுது இவர்கள் பெற்று வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு சில தினங்களுக்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் மேலும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 2500 ரூபாய் மேலும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே வழங்கப்பட்ட 7500 ரூபாயுடன் தற்போதைய வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட 2500 ரூபாயையும் சேர்த்தால் மொத்தமாக 10,000 ரூபாய் இந்த நோயாளிகளுக்கு கிடைக்க போகிறது. சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இனிவரும் காலங்களில் மாதாந்தம் 10,000 ரூபாய் அவர்களுடைய வங்கிக் கணக்குக்கு வைப்பிடப்படுகின்றது. எனவே இது ஒரு அதிகரித்த தொகை. எனவே இந்த நோயாளிகளுடைய உணவு தேவைகள் மற்றும் இதர தேவைகளை இவர்கள் பெற்று இவர்களுடைய வாழ்க்கை தரம் சிறப்பாக அமையும். இவர்களை பராமரிப்பவர்களுக்கும் இது ஒரு நன்மையாக மகிழ்ச்சியாக அமையும். அதே சமயம் குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களில் உள்ள மூத்த குடிமக்கள், இந்த மூத்த குடிமக்கள் என்று சொல்கின்ற போது வயது முதிர்ந்தவர்கள், முதியோர்கள், இவர்களுக்கான உதவுத்தொகை இந்த ஆட்சிக்கு, அதாவது தற்போதைய என்பிபி அரசாங்கம் வருவதற்கு முன்னர் கடந்த சில வருடங்களில் 1900 ரூபாயாக பெற்று வந்தார்கள். இந்த 1900 ரூபாய் இவர்களுக்கு உண்மையில் காணாது. இதனை உணர்ந்த இந்த என்பிபி அரசாங்கம் ஆட்சி அமைத்த கைகளோட சில தினங்களில் இதனுடைய இரட்டிப்பாக அதிகரித்து 3000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே என்பிபி அரசாங்கம் ஆட்சியேற்ற கையோடு உடனடியாக அதிகரிக்கப்பட்ட தொகை தான் 3000 ரூபாய். எனவே இந்த 3000 ரூபாவை கடந்த சில மாதங்களாக பெற்று வருகின்ற இந்த முதியோர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் மேலும் அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது 3000 ரூபாவை பெறுகின்ற முதியோர்களுக்கு 5000 ரூபாய் வரை அந்த அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 2000 ரூபாய் மேலதிகமாக கூட்டப்பட்டு 5000 ரூபாவாக அது மாற்றப்பட்டு எதிர்வருகின்ற சில மாதங்களில் இந்த முதியோர் கொடுப்பனவு 5000 ரூபாவாக அவர்கள் பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் எதிர்பார்த்திருக்கலாம். முதியோர்கள் ஏற்கனவே 3000 ரூபாய் பெற்றிருக்கின்றார்கள். அதாவது ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கின்ற 70 வயதுக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு, 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு இந்த 3000 ரூபாய் இப்போது பெற்று வருகின்ற இந்த கொடுப்பனவு எதிர்வரும் சில மாதங்களில் 2000 ரூபாவால் மேலதிகமாக அதிகரிக்கப்பட்டு அது 5000 ரூபாவாக மாதாந்தம் இந்த முதியோர்கள் பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இது ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிகளில் இந்த கொடுப்பனவுகளை முதியோர்கள் பெற்று வருகின்றார்கள். இதே தேதிகளில் எதிர்வரும் சில மாதங்களில் அவர்கள் 5000 ரூபாவாக பெறலாம். ஏனென்று சொன்னால் இந்த முதியோர்களுக்கு பல தேவைகள் இருக்கின்றது. உணவு தேவை, சத்தான உணவுகள் மற்றும் அவர்கள் உடை தேவை, அவர்களுக்கு மாற்றி உடுப்பதற்கான உடைகள் தேவை, மற்றவர்கள் அவர்களுக்கு தங்குவதற்கான வீடு வசதிகள். பல முதியோர்கள் தங்குவதற்கு வீடுகள் இல்லாமல் வீதிகளில் வசித்து வருகின்றார்கள். இந்த தேவைகளை அனைத்தையும் கருத்தில் எடுத்து கரிசனை கொண்டு அனுராக் குமார் திசாநாயக்காவால் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில், அதாவது பட்ஜெட்டில் இந்த அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த அதிகரிப்பு முதியோர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவும் காணப்படுகின்றது. எனவே புதிய அரசின் கன்னி வரவு செலவு திட்டமானது பல நன்மைகளை மக்களுக்கு கொடுக்க இருக்கின்றது. மேலும் தற்போது முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் முடிவாக சில தினங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய முடிவுகள் உடனடியாக கிடைக்கும் என்று இல்லாமல் இந்த முடிவுகள் யாவும் ஒரு யோசனையாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த யோசனைகள் அனைத்தும் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். விவாதத்துக்கு பின்னர் இந்த வரவு செலவு திட்டமானது தற்போது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த விவாதத்துக்கு பின்னர் அமைச்சரவை அங்கீகாரம் பெற்று, அந்த அங்கீகாரம் பெற்ற பின்னர் தான் இந்த திட்டங்கள் யாவும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். எனவே குழந்தைகள், முதியோர்கள், நோயாளிகள் என்று அனைவருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. இதில் கர்ப்பிணிகளுக்குமான உணவு போசாக்கு திட்டம் அதில் கூட அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் பெரும்பான்மை பலத்தை கொண்டிருக்கின்ற தற்போதைய என்பிபி அரசாங்கம் இந்த விவாதம் மற்றும் கணக்கெடுப்புகள் யாவிலும் வெற்றியீட்டி அனைத்தையும் வெற்றி அடைந்து அமைச்சரவையினுடைய அங்கீகாரங்களை பெற்ற பின்னர் மக்களுக்கு இந்த அதிகரித்த கொடுப்பனர்கள் சில மாதங்களில் பெறுவதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகமாக காணப்படுகின்றது. இந்த அதிகரிப்புகள் யாவும் தற்போது ஒரு முன்யோசனையாக காணப்படுகின்றது. இவ்வாறு முன்வைக்கப்பட்ட முடிவுகள் இது உடனடியாக முடிந்த முடிவுகள் என்று இல்லாமல் இன்னும் ஒரு சில சினங்களில் போய் எங்களுக்கு அதிகரித்த தொகை வந்திருக்கிறது என்று சொல்லி மக்கள் அந்த வங்கிகளில் கேட்காமல் இதனை புரிந்து கொண்டு தற்போது இது ஒரு யோசனை. இந்த யோசனைகள் யாவும் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு
அதன் பின்னர் பல கட்டங்களை அது தாண்டி அமைச்சரவை அங்கீகாரத்துக்கு வந்த பிறகு அரசாங்கீகாரம் கிடைத்த பின்னர் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், முன்னைய காலத்தில் அஸ்வஸ்வ அதிகரித்து இருக்கின்றது. 2500 ரூபா பெற்றவர்கள் 5000 ரூபா பெறுகின்றார்கள். 5000 ரூபா பெற்றவர்கள் 5000 ரூபாவாக காணப்படுகின்றது. இந்த 5000 ரூபா கொடுப்பனவு பல வருடங்கள் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. 8500 ரூபா பெற்றவர்கள் 10000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. 15000 ரூபா பெற்றவர்கள் 17500 ரூபாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாற்றம் ஆட்சியமைத்த கையோடு அனுரா அரசாங்கத்தால், NPP அரசாங்கத்தால் உடனடியாக செய்யப்பட்டவை. இந்த உடனடியாக செய்யப்பட்ட அதிகரிப்பு கூட இந்த வரவு செலவு திட்டத்தில் இனிவரும் சில மாதங்களில் சற்று அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றது. ஆனால் அஸ்வஸ்வ பெறுகின்ற பயனாளிகளுக்கான பட்ஜெட்டில் 232.5 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது கூட ஒரு எதிர்வருகின்ற காலத்தில் இந்த அஸ்வஸ்வ பயனாளிகளுக்கான அதிகரிப்பு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. ஆகவே இந்த அஸ்வஸ்வ கொடுப்பனவுகள் யாரும் அதிகரிக்கப்படுமா என்று எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு இந்த பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட புதிய பட்ஜெட், அதாவது வரவு செலவு திட்டத்தினூடாக மகிழ்ச்சியான செய்திகள் காத்திருக்கின்றன. இவை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பெரும்பாலும் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றது. அடுத்ததாக புலமை பரிசில் சித்தியடைந்த மாணவர்கள் அந்த புலமை பரிசில் சித்தியடைந்த கொடுப்பனவுகளாக மாதாந்தம் 750 ரூபாய் இதுவரை காலம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இது 1000 ரூபாவாக அதிகரித்து உயர்த்தப்படும் என்று ஜனாதிபதி யோசனை வைத்திருக்கின்றார். இது கூட அந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி. முதியோர் கொடுப்பனவு 3000 ரூபாய் 5000 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இது அடுத்த மாதம் ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த கொடுப்பனவுகளை அவர்கள் அநேகமாக பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. எனவே இந்த புதிய வரவு செலவு திட்டம் அஸ்வஸ்வ பாடசாலை மாணவர்கள், முதியோர்கள், நோயாளிகள் தொடர்பில் கரிசனை கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான விடயம். எனவே இந்த வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற யோசனைகள் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த கூறப்பட்ட இவை யாவும் இன்னும் சில தினங்களில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இந்த விவாதத்தின் பின்னர் வாக்கெடுப்புக்கு விடப்படும். இந்த வாக்கெடுப்புக்கு பின்னர் இந்த 2 விடயங்களையும் தாண்டி வெற்றியடைகின்ற போது அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்கப்படும். அமைச்சரவை அங்கீகாரத்தின் பின்னர் இந்த விடயங்கள் யாவும், இந்த அதிகரித்த கொடுப்பனவுகள் யாவும் நடைமுறைப்படுத்துவதற்காக அரசு அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பின்னர் சில தினங்களிலேயோ சில மாதங்களிலேயோ மக்கள் அந்த அதிகரித்த கொடுப்பனவுகளை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றது. எனவே முடிவாக நாங்கள் ஒரு தொகுப்பாக பார்க்கின்ற போது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போசாக்கு சத்துணவு திட்டத்துக்கு 7500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. பண்டிகை காலத்தில் லங்கா சதோசா ஊடாக உணவுப் பொருட்கள் மானிய அடிப்படையில் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. மலையக தமிழ் இளைஞர்கள் தொழில் பயிற்சி, வாழ்வாதாரம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக 2450 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. பெருந்தோட்ட வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி போன்றவற்றுக்கு 4267 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. வடமாகாண கிராம வீதிகள் மற்றும் பாலங்கள் அபிவிருத்திக்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே முடிவாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பாராளுமன்றத்தில் சில தினங்களுக்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டம் நிதியமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா அவர்களால் முன்வைக்கப்பட்ட சிறப்பான வருமானம் குறைந்த ஏழை மக்களுக்காக முன்வைக்கப்பட்ட இன்னொரு பல்வேறு உதவி திட்டங்கள், அதிகரித்த உதவி திட்டங்கள் இன்னும் சில தினங்களில் பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு விடப்பட்டு வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு அமைச்சரவை அங்கீகாரங்கள் அனைத்தும் சரியான முறையில் பெறப்பட்டு இந்த அதிகரித்த கொடுப்பனவுகள் யாவற்றையும் உண்மையில் வருமானம் குறைந்த இந்த ஏழை மக்கள் பெற வேண்டும், அவர்கள் பெறுவார்கள். அது பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றது என்று கூறி இன்னும் ஒரு சிறப்பான அஸ்வஸ்வ சம்பந்தப்பட்ட கொடுப்பனவுகள் சம்பந்தமான செய்திகளை தருவதற்கு காத்திருக்கும் அதே வேளையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.